என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த 2009ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் பணிபுரிந்த பெங்களூருவைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவரை அம்மாநில முன்னாள் உள்துறை அமைச்சர் அமித் ஷா உளவு பார்க்க உத்தரவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. முதலமைச்சர் நரேந்திர மோடியின் பரிந்துரையின் பேரில்தான் அவர் அப்படி உத்தரவிட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. இதுகுறித்து குஜராத் அரசு அமைத்த குழு ஒன்று விசாரித்துக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இன்று மத்திய அமைச்சரவை கூடி இந்த விவகாரத்தை விசாரிப்பதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் தலைமையில் விசாரணை குழு ஒன்றை அமைக்க முடிவு செய்துள்ளது. விசாரணை முடிவில் ஆதாரங்கள் உறுதிப்பட்டால் சிபிஐ போன்ற அரசு விசாரணை அமைப்புகள் விசாரிக்க பரிந்துரைக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இது நியாயமான நடவடிக்கையா, தேர்தல் நோக்கம் கொண்ட பழிவாங்கும் நடவடிக்கையா? விவாதிக்கலாம். பங்கேற்போர் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன், மூத்த பத்திரிகையாளர் குமரேசன், மூத்த பத்திரிகையாளர் முராரி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் கோபண்ணா ஆகியோர். நேர்பட பேசலாம். வணக்கம். தமிழிசை சவுந்தரராஜன், ஒரு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தானே இதற்கு தலைமை தாங்க போகிறார். ஏன் இவ்வளவு பதற்றம் உங்களுக்கு? பதற்றம் எங்களுக்கு இல்லவே இல்லை. ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே மாநில அரசின் சார்பில் ஒரு குழுவை அமைத்து விட்டோம். அது விசாரணை செய்து கொண்டிருக்கிறது என்று நீங்களே மிக அழகாக முன்னுரையில் சொன்னீர்கள். ஆக அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இன்று அவசரமாக ஏன் இந்த குழுவை அவர்கள் அமைக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஆக இது அரசியல் உள்நோக்கத்தோடு இருக்கிறது என்பதுதான் எங்களது குற்றச்சாட்டே தவிர நாங்கள் எந்த விதத்திலும் பதற்றப்படவில்லை என்பது மட்டுமல்ல. எங்களது தலைவர் அருண் ஜேட்லி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இது மாநில அதிகாரத்திற்குள் தலையிடுவது என்பது மட்டுமல்ல, இதை நாங்கள் நீதிமன்றங்களில் கூட நாங்கள் இதை பார்த்துக் கொள்கிறோம் என்று. எங்களுக்கு உள்ள ஆச்சரியம் என்ன என்றால், வியப்பு என்ன என்றால், காங்கிரஸ் இவ்வளவு பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு இவ்வளவு இன்னும் விசாரணைக்கு தகுந்த ஊழல் பிரச்சனைகள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்ற நேரத்தில், இந்த நாடு தலைக்கு மேல் எவ்வளவோ பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கின்ற நேரத்தில், அதுவும் அந்த பெண்ணின் தந்தையை இதை விட்டுவிடுங்கள், அது எங்களது சொந்த பிரச்சனை என்று சொன்ன பின்பும் இவ்வளவு அவசரப்பட்டு, அதுவும் அருண் ஜேட்லி சொல்லி இருக்கிறார், அமைச்சரவையில் கோரம் கூட இல்லை, அமைச்சரவையில் எவ்வளவு பேர் கூடினார்கள் என்று கூட தெரியல, மிக குறைந்த அளவில் தான் இருந்தார்கள். ஆனால் அவசரமாக இதை செய்கிறார்கள் என்றால் மோடி மீது இவர்கள் அதிக பயம் கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலையைத்தான் நாங்கள் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். திரு கோபண்ணா, மோடியின் வளர்ச்சி உங்களை அப்படி அச்சுறுத்துகிறதா? இல்லை, மோடி எப்பொழுது பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாரோ அப்பொழுதே எங்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அந்த அறிவிப்பு தான் எங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, ஏன்னா குஜராத்தில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. ஏதோ புதிதாக இந்த விசாரணை என்று சொல்லுகிறார்கள். ஏற்கனவே 2002 கோத்ரா அந்த ரயில் விபத்துக்கு எரிப்புக்கு பிறகு தொடர்ந்து அந்த எரிக்கப்பட்ட சடலங்கள் ஊர்வலமாக அகமதாபாத் நகரிலே கொண்டு செல்லப்பட்டு அங்கே மதக்கலவரம் தூண்டப்பட்டு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். ஒரு விஷயம் நான் சொல்றேன், இந்த விவாதத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பாக நான் பங்கு பெற வேண்டும் என்றால் நான் பேசும்போது உங்களை பேச விட மாட்டேன். நான் பேச விட மாட்டேன்ற எங்க பேசும்போது நீங்க பேசுறீங்க, நான் பேசும்போது நீங்க பேச நீங்க பேசும்போது நான் பேச மாட்டேன். திரு கோபண்ணா, அதுதான் ஜனநாயகம். இந்த மாநில நான் சொல்றேன் என்றால் அந்த விசாரணை பத்தி சந்தேகம் வருகிறது. இவர்கள் இப்படி ஒரு அதுதான் என்னுடைய கேள்வி. குஜராத்ல ஒரு மாநில அரசு ஏற்கனவே விசாரித்துக் கொண்டிருக்கிறது, நம்பிக்கை இல்லையா? இல்ல, ஏற்கனவே அங்க விசாரணை சரியாக நடைபெறவில்லை, மாநில காவல்துறை ஒத்துழைக்கவில்லை, எல்லா விதமான ஆவணங்களையும் அங்கே அழிக்கிறார்கள், ஒன்றும் அங்க பாரபட்சமற்ற விசாரணை இல்லை என்று பல வழக்குகள் உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு 9 வழக்குகள் சிறப்பு புலனாய்வு குழு SIT ராகவன் தலைமையிலே அமைக்கப்பட்டு 10 ஆண்டுகளாக நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த 9 வழக்குகள்ல இன்றைக்கு 6 வழக்குகள் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதுல மோடியோட அமைச்சராக இருந்த கோத்னானி என்ற பெண்ணுக்கு 28 ஆண்டுகள் சிறை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக இப்படி எதுவும் புதுசு இல்லை. இன்னைக்கு இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட் படி
இந்த வேவு பார்த்த சம்பவம் மத்திய அரசுக்கு சம்பந்தப்பட்ட விஷயமாக வருகிற காரணத்தினாலே நாங்கள் விசாரணைக்கு உத்தரவிடுகிறோம். உண்மையிலே உங்களுக்கு மடியில் கனம் இல்லை என்றால் நீங்கள் இந்த விசாரணையை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக விசாரணையை எதிர்கொள்ள இதுல மாநில அரசு எங்கே பறிக்கப்படுகிறது? உச்சநீதிமன்றம் விசாரணை வந்த போது பறிக்கப்படாத மாநில உரிமை இப்பொழுது எங்கே பறிக்கப்படுகிறது? மாநில உரிமை இருக்கட்டும். அந்த மாநில அரசாங்கத்தின் நீதி விசாரணையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதுதானே? இல்ல இல்ல, அங்க நீதியே செத்து விட்டது. அங்க நீதி கிடைக்காது, நீதி கிடைக்காது. உச்ச நீதிமன்றம் SIT ராகவனை ஏன் நியமித்தது? ராகவனும் சரியா செய்வாரோ இல்லையே என்று ராஜீவ் ராமச்சந்திரன் என்று அமிக்கஸ் கியூரி வேற நியமித்து விசாரணை நடக்கிறது. ஆக பல முனைகளில் உச்ச நீதிமன்றம் குஜராத்தில் நடைபெற்ற பல படுகொலைகளை விசாரித்துக் கொண்டிருக்கு. சில வழக்குகள் மும்பையில நடக்குது. ஏன்னா குஜராத்தில் நடந்தா நீதி கிடைக்காது, ரொம்ப சாட்சிகள் வரமாட்டாங்க. மிகப்பெரிய நீங்க இந்தியாவிலே குஜராத் ஒரு வித்தியாசமான மாநிலம். அங்கே பலவிதமான படுகொலைகள் புதைக்கப்பட்டு உண்மைகள் எப்படி சித்தரிக்க முடியும் நான் கேட்கிறேன். மிக மோசமான சித்தரிப்பு. இன்று மாலை கூட அகமதாபாத் நீதிமன்றத்தில் இந்த குஜராத் கலவரத்திற்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இன்று மாலை தீர்ப்பு வந்திருக்கிறது. இவர்களுக்குள்ள பயம் எல்லாம் இவங்க 4 அடி ஏறுனா 10 அடி சறுக்க வேண்டியிருக்கு. இன்று எதற்கு இவர்கள் விசாரணை கமிஷன் அமைத்தார்கள்? மோடி அவர்களின் அரசியல் ரீதியாக அவர்களை எதிர்கொள்ள முடியவில்லை என்று இன்று நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்துவிட்டது. இனிமேல் இவர்கள் எப்படி குஜராத் ரயில்ஸ் பத்தி பேசலாம்னு சொல்றேன். தொடர்ந்து பேசலாம். திரு முராரி, உங்களுடைய கருத்து என்ன இதுல? ஒரு நிமிடம் அவங்க முடிச்சு. முராரிட்ட கேங்க. திரு முராரி சொல்லுங்க. இது என்ன? இது பழிவாங்கும் நடவடிக்கையா அல்லது நியாயமான நடவடிக்கையா? இதில் பழங்கி அப்படின்னு சொல்ல முடியாது. இது இந்த அரசியல்ங்கிறது டெஃபினட்டாக இருக்கதா இருக்குது. ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதை வெளியில் கொண்டு வந்து 2 புலனாய்வு பத்திரிகைகள் தான், கோப்ரா போர்ஷன்கள் இல்லைன்னா வெளியிலே தெரிஞ்சிருக்காது. 2009 வருஷத்தில் நடந்தது. 4 வருஷம் ஆயிருக்கு. இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவ்வளவு கொலைகள் அவ்வளவு கலவரம் நடந்த போது ஒரு நடவடிக்கையும் எடுக்காத ஒரு அரசாங்கம் ஒரு தனிப்பட்ட நபருக்காக இந்த அளவு அக்கறை எடுத்தது எதுக்காகங்கிறது கேட்கும். எதனால சொல்கிறேன்னா, அவர் தனிப்பட்ட நபராக இருந்தால் இவர் சீஃப் சார்ந்த கூட சொல்லணும். பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு இருக்கிற போது அக்கௌண்டபிலிட்டின்றது கொஸ்டின் தான் எழும். அவர் மஸ்ட் பி அபவ் சீசர் ஷுட் பி வைஃப் ஷுட் பி அபவ் சஸ்பிஷன் சொல்லுவாங்க. இது ஒரு பெண்கிறதால நான் சொல்லலைண்ணா, யாரா இருந்தாலுமே சரி நிறைய மர்மம் இருக்கு. இதை ஏன் கேட்கறாங்கன்றது ஒரு கேள்வி. முதல்ல விவகாரத்தை சொல்றேன், அதுக்கப்புறம் அது கமிஷன் பண்ணா அது வேற சமாச்சாரம். இது அத்துமீறிய செயல்ங்கிறது வெளிப்படையா தெரியுது. இவங்க கேட்டாங்களா, அவங்க எல்லாருமே மூடி மறைக்கிறாங்க. இவ்வளோ ஒரு அரசாங்க ஒரு ஹோம் மினிஸ்டர் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் இதில் இருக்கிற டெரரிசம் ஸ்குவாடில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் அவங்க டெயில் பண்ணுறாங்க, ஃபோன் டேப் பண்ணுறாங்க. அவங்க அந்த வேரை விட்டு பெங்களூர் போன பிறகு போகிறாங்க. அவங்க யாரோடைய மேரேஜ்க்காக ப்ரொபோசல் சொல்கிறாங்களா அப்போ போய் பார்க்குறாங்க. எல்லாமே ரொம்ப மர்க்கியாக இருக்குது. இது வெளியில் கொண்டு வந்தால் என்ன தப்பு? அதுக்காக நான் காங்கிரஸ் பண்ணுறது அரசியல் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இவரோட பொருட்கள் என்ன பண்ணணும், எனக்கு ஐ ஹேவ் நத்திங் டு ஹைட், ஐ எம் ரெடி டு ஃபேஸ் எனி ப்ராப்ளம் சொல்லியிருக்கணும். இப்போ தான் 4 இதெல்லாம் வந்த போதெல்லாம் முதல்ல என்ன சொன்னாங்க, அவங்க கம்ப்ளைண்ட்டே பண்ணலை. திடீர்னு இந்த கமிஷன், நேஷனல் விமென்ஸ் கமிஷனுக்கு ஒரு லெட்டர் கொண்டு வந்து போடுறாங்க. யாரு ஃபாதரே சொல்ல எங்களுக்கு ஒன்றும் வேண்டான்னு. இது பயத்தினால கூட இருக்கலாம். வி டோன்ட் நோ. என்ன நடந்ததுன்னே தெரியாத போது ஒரு என்கொயரி கமிஷன் தப்பு இல்லை. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே என்கொயரி கமிஷனே வச்சிருக்காங்க. இப்போ இங்கே பண்ணியிருக்காது, அதுக்கப்புறம் அவங்க பண்ணது சரியா வராதுன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. நிதர்சனம் என்னன்னா, 2 கமிஷனும் ஒன்றும் இப்போ நடக்க போகிறதில்ல. 3 வருஷத்துல 3 மாதத்துல எலெக்ஷன் வர போகிறது. அப்படியே வந்தாலும் எந்த பிஜேபி ஆட்சி வந்தோன்னா அதை விட்டுட்டு போகிறாங்க. ஆதர்ஷில் என்னாச்சு? அதே தான் ஆகும். இது அதாவது ஒரு மாற்று கொள்கைகளை முன்வைக்காமல் ஒரு தனி மனித சித்தரிப்பு, தனி மனித வழிபாடு, அவர் ஒரு சூப்பர்மேனாக சித்தரித்து அதன் மூலமாக தேர்தல் நடத்துவது, அரசியலை நடத்துவது என்கின்ற அணுகுமுறை இருக்கிற போது, அந்த தனி மனிதர் சூப்பர்மேன் அல்ல, அவர் சாதாரண ஆள் தான், ரொம்ப எல்லா விதமான மோசடிகளும் செய்தவர் தான் என்கிற விஷயத்தை சொல்கிறவரும் வரத்தான் செய்வார்கள். எனவே அதை எதிர்கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்க வேண்டும். தனி மனித அரசியல் தான் அங்கே நிற்கிறது என்றால் தனி மனித தாக்குதல் அரசியல் என்பது இருக்கும். ஒன்று. அடுத்து மத்திய காங்கிரஸ் அரசு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அரசு எந்திரங்களை அரசியல் ரீதியான நோக்கங்களுக்கு பயன்படுத்துவது ஒன்றும் புதுசு அல்ல. இந்த இடத்துல இந்த தாக்குதல் தானா? இல்ல சொல்லி அது புதிதல்ல. எனவே அதில் பிரச்சனை இல்லை. இது தனி மனித தாக்குதலா? தனி மனித தாக்குதல் என்றால் இந்த பிரச்சனை எங்கே இருந்து வருகிறது? இப்போ அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இது மாநில உரிமை,
மாநில அரசு வந்து ஏற்கனவே ஒரு கமிஷன் போட்டாச்சு, அப்புறம் ஏன் மத்திய அரசு வைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அது மாதிரி இத்தனை வருஷம் கழிச்சு ஏன், இத்தனை நாள் கழிச்சு ஏன் வைக்கிறீங்க அப்படின்னாங்க. எப்போ பிரச்சனை முன்னுக்கு வருகிறதோ அப்போ தான் நடவடிக்கை எடுக்க முடியும். 2009 நடந்த பிரச்சனை இப்போ தான் வெளியாகி இருக்கிறது, ஒரு இணையதளங்கள் மூலமாக இப்போ தான் வெளியாகி இருக்கிறது ஒன்று என்ன. எனவே இப்போ தான் நடக்க. ஆனால் மாநில அரசு அமைச்சிருக்கிற விசாரணை கமிஷன் இருக்கு, அது எப்படிப்பட்டதுன்றதை நம்ம பார்க்கணும். அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிற விசாரணை வரம்புகள் 2 தான். ஒன்று, அந்த ஒளிப்பதிவு செய்யப்பட்ட டேப்புகள் இருக்க அவையெல்லாம் உண்மையானவை தானா அல்லது டேம்பர் செய்யப்பட்டவையா, மோசடி செய்யப்பட்டவையா அல்லது உண்மையிலேயே பதிவு செய்யப்பட்டவையா என்பதை சொல்ல வேண்டும். 2வது என்னவென்றால், அந்த பெண்ணின் பின்னால் அந்த 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 அவர் பின்பற்றப்பட்டதில் சட்ட விதிகள் மீறப்பட்டிருக்கிறதா, இந்த 2 தான் அந்த கமிஷன் சொல்லணும். இதுக்கு பேர் விசாரணை கமிஷனா? இது யாரை குற்றவாளியாக்கும் அல்லது யாரை குற்றவாளி அல்ல என்று சொல்ல போகிறது? ஆக இது ஒரு போலித்தனமான கண் துடைப்பு. ஏன்னா இவர்கள் சொல்கிற தீர்ப்புகள் எல்லாமே இப்படிதான் வந்து சேரும். இப்ப நமக்கு சந்தேகம் வருகிறது. எனவே ஒரு மத்திய சொல்வதை போல பல காரணங்கள் இருந்தாலும் இதை செய்வதற்கு மத்திய அரசுக்கு முழுமையான அதிகாரம், உரிமை உண்டா இல்லையா? இந்த நேரத்தில் இது மாநிலம் தாண்டி சென்றிருக்கிறது. ஏன்னா இது குஜராத்தோட நிக்கல, இமாச்சல பிரதேசத்தில் போய் வேவு பார்த்துருக்குறாங்க, அது மாதிரி டெல்லியில வேலை பார்த்துருக்காங்க. ஏன் இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு கர்நாடகாவில் எப்போன்னா, நான் சொல்லி முடிச்சுக்கிறேமா, அதுக்கப்புறம் கை காட்டுங்க. ஏன்னா கர்நாடகத்தில் எனக்கு பயமா இருக்கு, நீ திடீர்னு கத்த ஆரம்பிச்சுங்க, அப்புறம் நாங்கள் ஆஃப் ஆயிடுவோம். அப்போ அதான் இதுதான் ஆஃப் ஆயிடுவோம் தான். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு